கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கடந்த நாளில் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம தியானம் பண்ணிட்டோம். இப்போது நம்ம தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதிலே மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி என்று தன் மகனுக்கு பெண் பார்க்குற விஷயத்தில் அந்த மூத்த ஊழியர் என்பது அது இந்த 24ஆம் அதிகாரத்தில் பேர் சொல்லப்படலைனாலும் மற்ற அதிகாரத்தில் பேர் சொல்லப்பட்டிருக்கிற அது எலியேஜார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு பகுதியை தேவன் காண்பித்தால், அது ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது அதில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவேர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேஜர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். ஆக இந்த முதிர்ந்த வயதுள்ள இந்த ஊழியராக எலியேஜர் தமஸ்கு ஊரான் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு செய்தியும் வேத தியானமும் தமஸ்கு என்கிற தலைப்பில் தான் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த தமஸ்கு அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, சணல் துணி நெய்பவரே என்று அதுக்கு அர்த்தம். சணல் துணி நெய்பவரே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த காலத்தில் இந்த தமஸ்கு பட்டணம் சணல் நூலினால் துணியை நெய்கிற இடம்தான் இந்த தமஸ்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சணல் நூல் வஸ்திரத்தை யார் தரித்திருந்தார்கள், அதுக்கு எதற்கு அடையாளமாக அவர்கள் தரித்திருந்தார்கள் என்பதை நம்ம அதுக்கு அர்த்தமுள்ள காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராக புத்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கி தரித்துன்னு இருக்கு. ஒரு ஆசாரியன், தமஸ்கு என்பது சணல் துணி நெய்கிறவன் என்கிற அர்த்தம் உள்ள. அதனால் ஆசாரிகள் ஆசாரி கூடாரத்தில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும்போது இந்த சணல் நூல் அந்த வஸ்திரத்தை தரித்து தான் அவர்கள் அவருடைய ஊழியங்களை செய்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அங்கே பார்த்திங்கன்னா சணல் நூல் அங்கியை தரித்து, அது மாத்திரமல்ல, தன் சணல் நூல் ஜல்லடையை அறையிலே போட்டுக்கொண்டு, ஜல்லடைன்னா இடைக்கச்சை. ஏன்னா அந்த சணல் என்பது ஜல்லடமாக தான் இருக்கும். அந்த துணியை நீங்கள் இந்த மார்க்கெட்டை போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை பயன்படுத்துவாங்க. உள்ளே இருக்கிற பொருள் என்ன செய்யும் தெரியும். இந்த காய் மரக்கறிகள் தக்காளின்னா உள்ளே வைக்கிற அந்த பொருள் தான் சணல் பையில் நெருப்பி வைப்பாங்க. ஆக இடைக்கச்சையும் அதே. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஆசாரியன் அதை போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேலே அக்னியை எரிந்த சர்வாங்க தகனபலி சாம்பலை எடுத்து பலிபீடத்தில் பக்கத்தில் கொட்டி, பின் தன் வஸ்திரங்களை கழற்றி வேறே வஸ்திரங்களை உடுத்து கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்தில் கொண்டு போய் கொட்ட கடமைங்கிறார். 2 வஸ்திரம் சொல்கிறார். ஒன்று, ஆசாரி கூடாரத்தில் அந்த ஊழியங்கள் பலி செலுத்தும் போது ஆசாரனுடைய வஸ்திரம்
சணல் நூலினாலே செய்யப்பட்ட அங்கிகளை தரித்து கொண்டு, இடைக்கச்சைகளை தரித்து கொண்டு, அந்த பலிபீடங்களெல்லாம் இட்ட பின்பு அந்த அறையில் நிறைய அறை இருக்கும். அந்த அறையில் ஏற்கனவே ஒரு வஸ்திரம் வைத்திருப்பார். இவன் என்ன செய்யணும்னா அந்த வஸ்திரத்தை கழட்டி முழுமையாய் தன்னை சுத்திகரித்து குளித்த பின்பு இன்னொரு வஸ்திரத்தை அவன் தரித்து தான் அவன் வெளியே வர வேண்டும். ஆக இந்த தமஸ்கு என்பது என்ன, சணல் துணி நெய்கிறவன். அப்போ அந்த ஆசாரியர்கள் அந்த நாள் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதை பயன்படுத்த முடியாது, அந்த காலம் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படி போனால் பைத்தியக்காரர்கள் தான் சொல்லுவாங்க. ஆக இன்றைக்கு தகுதியான வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் இந்த வசனத்தை இன்னும் நீங்கள் ஆழமாக நம்ம பார்க்கும்போது அதே லேவியராகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 4வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 16 லேவியராகமம் 4வது வசனத்தில் அங்கே சொல்கிறாரு, அவன் பரிசுத்தமான சணல் சட்டையை தரித்து. அது எப்படி இருக்குமா? பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து, அங்கி எல்லாம் ஒன்று தான். தன் அறையில் சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சைகளை கட்டி சணல் நூல் பாகையை, அதுவும் அந்த தொப்பி தான் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்தினால சாண பண்ணி அவைகளை தரித்து கொண்டு அந்த பலி செலுத்துகிற அந்த ஊழிய செய்கிற நேரங்களில் தான் இந்த சணல் நூல் வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும். இடைக்கச்சானாலும் அங்கியானாலும் தலைப்பாகியானாலும் பரிசுத்தமான அந்த சணல் மெல்லிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஆசாரியன் செய்த பின்பு மீண்டும் தன்னை சுத்திகரித்து சாணம் பண்ணின பின்பு அவன் வேறு வஸ்திரங்களை தரித்து கொண்டு என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாம் தமஸ்கு என்றால் சணல் நூல் துணி நெய்கிறவன் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியத்தை நாம் பார்த்தோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தை திருப்பி 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. அதாவது உடன்படிக்கை பெட்டி, அது பெலிஸ்தனுடைய கரத்தில் இருந்தது. அந்த பெட்டி 2 பேரும் பிடிக்கும்போது 2 பேரும் மரித்து போனார்கள், எல்லாம் தெரியும். ஆக அந்த பெட்டி ஓபத் ஏதோம் வீட்டில் 3 மாதங்கள் இருந்து அந்த ஓபத்து வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதை தாவீது கேள்விப்பட்ட உடனே அது கொண்டு வரும்படி சொன்னான். உடன்படிக்கை கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். ஏன் அந்த முந்தின அந்த சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா வண்டியில் வச்சு கொண்டு வரக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்போதே சொல்லிட்டாரு, அவர்கள் தோளின் மேலே சுமந்துட்டு வரணுன்னார். அது தாவீது தன் ஊருக்கு வந்தோன்னா அந்த வேலையை அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பித்த உடனே அவனுடைய எல்லைக்குள் வரும்போது அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க. ஆக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் வச்சு கொண்டு வரக்கூடாது, தோளில் சுமக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆசரிப்பு கூடத்து உண்டு பண்ணும்போது அதற்கெல்லாம் தண்டுகளெல்லாம் வைத்து தான் சொன்னார். ஆக தாவீது அதை கண்டுபிடிச்சிட்ட எப்படி இதை கொண்டு வரணும் என்பதை அறிந்து நபர்களை வைத்து அந்த அந்த ஆசரிப்பு கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொடுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார். இங்கே பலியிடணுன்னா வஸ்திரங்கள், ராஜாவின் வஸ்திரம் வேறு, ராஜாவின் வஸ்திரங்கள் வேறு,
இங்கே தாவீது ஆசாரியனாக செயல்படுறான். இப்போ ஆசாரியனாக தாவீது செயல்படும் போது தான் வஸ்திரத்தை மாற்றுறான். அங்கே கீழே ஒரு பகுதி நாம் வாசிக்கும் போது, தாவீது சணல் நூல் ஏபத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். ஒரு அலையா. இப்போ ராஜா வஸ்திரம் வச்சுட்டு அதை செய்ய முடியாது, அதை பலி செலுத்தணும். ஆக ஆசாரிகள் எந்த வஸ்திரத்தை தரித்தார்களோ இவன் ஆசாரிய ஊழியத்தையும் செய்கிறான். ராஜாவின் ஊழியம் செய்யும் போது உடனே சணல் நூல் ஏபத்தை தரித்து முழுமையாக தரித்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் நடனமாடி தேவனை ஆராதித்தார். அல்லேலூயா. ஆகவே தாவீது அந்த வஸ்திரம்தான் தரித்து கொண்டான். தமஸ்கு என்றால் சணல் துணி நெய்கிறவன் என்பதற்கு இங்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வேதாங்கமத்தில் நிறைய பேர் இதை தரித்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒரு காரியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த சணல் வஸ்திரமுள்ள ஏப தரித்து நடனமாடினான். பலருடைய கேள்வி என்னென்னா, தாவீது நடனமாடினால் நாங்களும் என்ன செய்கிறோம், நடனமாடுறோம் அப்படிம்பாங்க. ஆனால் தாவீது எங்கே நடனம் பண்ணால், தெருவிலே நடனமாடினான், வீதியிலே நடனமாடினான். அப்போ இன்றைக்கி அப்படி நம்ம செஞ்சால், இந்த வஸ்திரம் தரித்து தாவீது நடனமாடினான் அப்படி நாங்கள் ஆடுறோம் அப்படின்னா, அப்போ அவன் உடுத்திருக்கிற வஸ்திரத்தை உடுத்தி தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதையும் பார்க்க வேண்டும். தாவீது ஆடனா இன்னொரு காரியம், யாரையும் ஆட சொல்லலை, அதை நம்ம பார்க்கணும். இங்கே தாவீது ஒருவன் தான் ஆடினான் தவிர மற்ற யாரும் என்ன செய்யலை, ஆடலை. யாரையுமே என்ன போல் நீங்கள் நடனம் ஆடுங்க என்று சொல்லவும் இல்லை. ஒரு அலையா. அவன் சந்தோஷமாக அந்த சணல் நூல் ஏபத்தை தரித்து உடன்படிக்கை பெட்டி பார்த்த உடனே அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தினால அதை தரித்து ஒரு ராஜா, ஏன்னா ராஜா வஸ்திரத்தை கழற்றி இந்த சாதாரண இந்த வஸ்திரத்தை அவன் உடுத்தி நடனமாடினான் என்று பைபிளில் நம்ம பார்க்க முடிகிறது. அது எப்படி நடனமாடினான்னா, தன் முழு பலத்தோடு பலத்து கர்த்தருக்குன்பாக என்றான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியர் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் ஏகமாக எக்கால துணையோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசித்த போது சவுலின் குமார்த்தியாக மீகால் பலகனி வழியாக பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடன பண்ணுவதைக் கண்டு அவன் இருதயத்தில் அவளை அவமதித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக தாவீது இங்கே சணல் வஸ்திரத்தை தரித்து என்ன செய்கிறான், அவன் நடனம் ஆடினான். அப்போ தமஸ்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், சணல் துணி நெய்கிறவன் என்பது அர்த்தம். ஒரு அலையா. இந்த எலியஜார் தமஸ்கு ஊரார். ஆக ஆசாரியர்களும் அன்றிருந்த ஆசாரியர்களும் இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தான் கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடும்போது ராஜாவின் வஸ்திரத்தை கழற்றி அவன் நடனமாடினான். யாரையும் நடனமாட சொல்லலை. இன்னொரு விளக்கத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பார்த்திங்கன்னா, இந்த பாம்பை பிடிக்கிறவர்கள் அந்த இதை ஊதுவாங்க. அதை ஊதும் போது பாம்பு படையெடுத்து ஆடும். உங்களுக்கு புரிஞ்சா? ஆடும். இன்றைக்கி இருக்கிற சில ஊழியங்கள் அப்படி தான் இருக்குது. நம்ம நான் யாரும் குற்றம் சொல்ல விரும்பல, பொதுவாக சொல்கிறேன். அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கு சந்தோஷம் இருந்தால் ஆவியில் நம்ம நின்ற இடத்துல அப்படியே அசைந்து தேவனை ஆராதிப்பதில் தவறு கிடையாது. ஒரு அலையா. அதே சமயத்தில் உலக பிரகாரமாக நாம் செய்யக்கூடாது. தாவீது தன்னை தாழ்த்தி அவன் அங்கே தேவனை
அந்த சணல் நூல் ஏபோத்தை அல்லது அங்கி அந்த வஸ்திரத்தை தரித்து அவன் என்ன செய்தான்? அவன் நடனமாடினான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அங்கே 8ஆம் வசனத்தையும் 16, 8, 9 நம்ம வாசித்து பார்த்தா, அப்பொழுது பெலிஸ்தனுடைய அதிபதிகள் உலராத பச்சையான நெல்லு கவனிங்க. இப்போ என்ன கேட்குறான்னா, எதனால் கட்ட முடியும்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான். அப்போ பெலிஸ்தர்கள் வந்து அந்த வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தனுடைய அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகலினால கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவைகளினால் அவள் அவனை கட்டினார். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அப்பொழுது இங்க நல்ல கவனிங்க. அங்க வந்து வேற சொல்றார் உலர்ந்த கயிறு. இங்க சணல் நூலை பற்றி எழுதுறாங்க. சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலன் இன்னதனால உண்டாயிருக்கிறது என்று அறியப்படலைங்கிறார். கயிறு பலமுள்ள உலர்ந்த அந்த கயிறு தான், ஸ்ட்ராங்கான கயிறு தான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவன் மேலே இறங்கும் போது சணல் நூல் அது சீக்கிரமாக எரிந்து சாம்பலாவதை போல கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இறங்கி வரும்போது அது கடினமான உறுதியாய் செய்யப்பட்ட அந்த காரியங்கள் சாதாரண சணல் நூரை போல அது ஒன்றுமில்லாமல் மாறினது. ஒரு அலை சொல்லலே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அதுக்கு அந்த சணல் நூலுக்கு ஒப்பிட்டு சாதாரண காரியம் அப்படிங்கிற. ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் பலவிதமான கட்டுகளை வைத்திருந்தாலும், ஒருவேளை அது எங்களால் முடியல, அது கூடாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருந்தாலும், தேவ ஆவியானவர் சிம்சோன் மேலே இறங்கினதை போல உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே இறங்கினா சாதாரண சணல் நூலை போல உங்கள் கட்டுகள் அறுக்கப்பட்டு தேவன் உங்களை விடுதலாக்குவார். உலலே சொல்லலே லூயா, சத்தமாக தான் சொல்களே லூயா. நம்ம பார்வைக்கு அது உலர்ந்த அந்த கயிறை போல அவிக்க முடியாத போல தெரியல. இந்த கட்டை யாரால் அவிக்க முடியும் என்று கூட கேள்வி எழும்பலாம். ஆனால் ஆவியானவரால் முடியும், ஆவியானவரால் முடியும். ஆக ஆவியானவர் அவன் மேலே இறங்கினதுனால சாதாரண அந்த பலமுள்ள கட்டாக இருந்தாலும் சாதாரண சணல் நூலை போல அதற்கு முன்பாக நிற்க முடியாமல், அந்த தேவனுடைய வல்லமைக்கு நிற்க முடியாமல், ஆவியான பிரசனத்துக்கு நிற்க முடியாமல் அது எரிந்து ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. ஒரு அலைச்சுங்களே இல்லையா? நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தார் எங்களால் பல கட்டுகளினால் நாங்கள் வேதனைப்படுகிறோம், பல கட்டுகள் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது, எங்களால் அந்த கட்டத்தை வெளியே வர முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆவியானவரை அழைத்து ஆவியான உங்கள் மேலே இறங்கி வந்து உங்கள் பார்வைக்கு பல வருஷங்களாக அந்த கட்டுகள் இருந்தாலும் சாதாரண அந்த மெல்லிய சணல் நூலை தேவன் சாம்பலாக்கினதை போல அந்த வல்லமை இறங்கும் போது அது ஒன்றுமில்லாமல் கர்த்தர் உங்களை மாற்றி கட்டை விட்டு விடுகிற கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஒரு அலே துணலே லூயா. அதுதான் அந்த தமஸ்கோ என்பதற்கு சணல் துணி நெய்கிறவன் என்பதற்கு அது அர்த்தமுள்ள இடம். ஆக பல இடங்களில் அந்த சணல் நூல் காரியத்தை நம்ம பார்க்கணும்.
கடைசி காலங்களிலே வெளிப்படுகிற ஒரு காரியம். தானியேல் அதை பார்க்கிறார். சணல் நூல் தரித்தவரை ஒருத்தர் பார்க்கிறார். அது இப்போ இல்லை, கடைசி நல்ல உபத்திர காலங்கள், மகா உபத்திர காலங்களில் அது நடைபெறும் என்பதை தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்குறார். தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலாகிய நீயோவென்றால் தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும். பார்த்தீங்களா, முடிவு காலம். நமக்கு இன்னும் முடிவு வரல, சரி முடிவு வந்தாச்சும்பாங்க. ஆனால் தானியேல் சொல்கிறாரு, முடிவு காலம் வரையும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போட்டு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கு ஓடி ஆராய்வார்கள். இப்போ அதுதான் நடக்கும். இங்கும் எங்கும் ஓடி என்ன செய்வாங்களா? ஆராய்வார்கள். அறிவு பெருகி போம் என்றார். இன்னைக்கு அறிவு பெருகிருக்கு. சின்ன பசங்கள் இருக்கிற அறிவு பெருகிருக்கு. கடந்த நாள் இந்த செய்தி நம்ம தியானம் பண்ண வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவம். இஸ்ரவேலில் குறிப்பிட்ட இடங்களில் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆகிய இதெல்லாம் அந்த அறிவு பெருக போகும். ஆராய்வார்கள் அங்கும் இங்கும். இன்றைக்கெல்லாம் மேலே சந்திரமா அங்கே போகிறாங்க. எங்கெல்லாம் போகிறாங்கன்னா இது ஆண்டுடைய வருகையினுடைய அடையாளங்கள். ஆனால் அறிவு பெருத்தால் நோவும் பெருக்கணும், அது இன்னொரு வசனம் வேறு இருக்குது. இப்படியெல்லாம் இந்த சம்பவம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துடைய மிருகங்களுடைய பலி செலுத்தப்பட்ட எலும்புகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படி நிறைய ஆராய்ந்து தேடுகிற இந்த காலங்கள். வாசிங்க. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவரும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவருமாகிய வேறே இரண்டு பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும். இப்ப நல்ல கவனிங்க. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய. ஆற்றில் தண்ணீர் இது இயேசு புருஷன் அப்படின்னு நம்ம தேவனை தான் குறிக்கிறது. புருஷன் என்பது இயேசு தான். பவுல் சொல்லும் போது, உங்களை கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு கர்ப்புள்ள கன்னியாகிய நிறுத்தும்படி மீண்டும் நான் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு அலைத்துணலையா இந்த கடைசி நாள் சொல்கிறார். அவரும் என்னத்தான் செய்கிறாரா? சணல் நூல் வஸ்திரம் தரித்து ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியம் முடிவு வர எவ்வளவு காலம் யாகம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறிடத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறத்தில் முடிவு வரும்போது இவைகளெல்லாம் நிறைவேற தீரும் என்று என்றென்றைக்கு ஜீவிக்கிற பேரில் ஆணையிட்டு கேட்டேன். இது கடைசி காலங்களில் கிறிஸ்துவையும் சொல்கிறாரு. அவர் சணல் நூல் வஸ்திரம் தரித்தவராக வருகிறார். ஒரு அலைச்சுலையா அது தானியேலை பார்க்கிறான். இது கடைசி காலங்களில் நடைபெறுகிற சம்பவம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக சணல் நூல் தமஸ்கு என்றால் சணல் துணி நெய்கிறவன் என்பதற்கு அதற்கு அர்த்தம் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தமஸ்கு என்றால் அமைதி. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அமைதி. இன்றைக்கெல்லாம் நிறைய அந்த குடும்பங்களில் விரும்புவது வயசானவங்க அமைதியை தான் விரும்புவாங்க. சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டாலும் அமைதியாக இருங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சும்மா சத்தம் போடாதீங்க அப்படின்னா. இன்றைக்கி நிறைய உண்மையில் ஆவிக்குரியவர்கள் பார்த்திங்கன்னா அமைதியை தான் விரும்புவாங்க. ஒரு அலையா அந்த அமைதி தேவன்தான் தரணும். குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள் சொல்லுவாங்க, சில எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும், ஒருவருக்கொருவராக
தகப்பனுக்கும் மகனுக்கும் மாமியார் மருமகள் சண்டை. ஆகவே குடும்பம் அமைதியாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு நினைப்பார், சபை அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு அலைச்சுங்களே இல்லையா, சபை தேசம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சாலமன் நாட்கள் எல்லாம் தேசம் அமைதியாக இருந்ததுன்னு அதுக்கு ஏராளமான வசனங்கள் இருக்கத்தான் செய். ஆக அமைதியின் மன்னன் என்று பக்தன் அந்த நம்ம பெர்கம் செய்ய பாடுவார். அவர் தான் அந்த அமைதியான ஜீவியத்தை நமக்கு தரணும். அமைதியான வாழ்க்கை அவர் தரணும். நம்ம கேட்கணும். கேட்கும்போது தேவன் அமைதியான ஜீவியத்தை தேவன் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு 2 வசனத்தை மாத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 33ஆவது கடைசி வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எல்லாம் கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, எனக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறாளோ அது எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி பயமின்றி விக்கினமின்றி வாசம் செய்து ஆபத்திற்கு பயப்படாமல் நல்ல கவனிங்க. எத்தனையோ ஆபத்து தன்னை சூழ்ந்து வந்தாலும் பயப்படாமல் அமைதியாய் இருப்பார். ஒரு அலைச்சுகளே லுயா. தனக்கு செவி கொடுக்கிறவன், தனக்கு பயந்து தன் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், தனக்கென்று ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது விக்கனப்படாமல் வசனப்படாமல் பயப்படாமல் அந்த ஆபத்து தன்னை சூழ்ந்திருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காம அவன் அமைதியாக இருப்பான். ஒரு அலைச்சுகளே இல்லையா. கர்த்தர் தான் நமக்கு அமைதியான வாழ்க்கை தரும். நம்மை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஏராளமான போராட்டங்கள் இருக்க தான் செய்யும், ஏராளமான நெருக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது நடுவில் ஒரு அமைதியான புருஷனை போல, ஒரு அமைதியான ஸ்திரியை போல வாழ்ந்தால் தேவனுக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் தன்னை சுற்றி எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அது என்னமா நடந்து பண்ணாலும் அந்த அமைதியான ஜீவியத்தை, அமைதியான ஜீவியம் செய்வதற்குரிய கிருபைகளை தேவன் அவளுக்கு கொடுப்பார். ஒரு அலைச்சுங்களே இல்லையா. தமஸ்கு என்றால் அமைதி என்று அர்த்தம். நமக்கு இன்றைக்கி அமைதி தேவை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் புலம்பங்கள், எங்கே பார்த்தாலும் ஐயோ என்கிற அலறுகள் சவுண்டு தான். ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு வீதியில் சவுண்டு. அந்த பிள்ளை மரணத்து நிமித்தமாக ஓலம் விடுகிற கூட்டம் இருந்தார். அது தேசம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, சபை மாத்திரமல்ல, குடும்பங்களும் அமைதியாக ஜீவனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனுக்கு தேவன் அவிதமாக செய்யும். அப்போ தமஸ்கு என்றால் 2வது அமைதின்னு அர்த்தம். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் அதில் நம்ம 18வது வசனத்தில் வாசிக்கும் போது ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். நல்ல கவனிங்க. என் ஜனம் எப்படி இருப்பாங்க? கர்த்தருடைய ஜனம், கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஜனம், கர்த்தருக்கு பிரியமான ஜனம். என் ஜனங்கள் சமாதானமாய் தாபரங்களில் அதை குடியிருப்பார்கள். நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். அமைதியான தங்கும் இடங்களிலே குடியிருப்பார்கள். உலகங்களே இல்லையா. இப்போ ஆண்டவர் அதை விரும்புகிறார். சமாதானம் நிறைந்த தாபரங்களிலும் நிலையான இடங்களிலும் என்னுடைய ஜனங்கள் அமைதியாக குடியிருந்து தங்குவார்கள். அல்லேலூயா இல்லையா. இப்போ ஆண்டோடைய விருப்பம் அதுதான். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் அமைதியாக நாம் குடியிருக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்பது தான் நமக்கு ஒரு விருப்பம். குடும்பங்களில் நிறைய குடும்பம் அப்படி தான். சும்மா சத்தம் போடாதீங்க, அமைதியாக பேசுங்க, மெதுவாக பேசுங்கன்னு ஏன் சொல்கிறான்னா கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா. சின்ன பசங்க இடத்துல அது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அமைதியாக வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே தமஸ்கு என்ற 2வது அமைதின்னு அர்த்தம். இந்த தமஸ்கு
சீரியாவினுடைய தலைநகரம்தான் தமஸ்கு. இந்த வசனம் நம்ம வாசிக்க வேண்டாம். ஏசியாவில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இருக்குது. இதில் இருந்த சில காரியங்கள் நம்ம இன்னும் என்ன செய்ய பார்க்குறோம், இதில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தமஸ்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோனின் விரோதியான ரேசோன் தமஸ்கு போய் அரசாண்டு இஸ்ரவேலை பகைக்கிறவனாக இருந்தான். ஒரு அலேச்சுன்களே அல்லையா. சாலமோனுடைய விரோதமாய் செயல்படுகிறவன் தமஸ்கில் போய் கூடியிருந்தான். அவன் பேர் ரேசோன் என்று சொல்லப்படுகிறது. அவன் யாரை பகைத்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்ட ராஜாவை பகைத்தான் என்றால் அந்த ஜனங்களையும் பகைக்கிறவனாய் தான் இருந்தான். ஒரு அலேச்சுன்களே அல்லையா. இன்றைக்கி நல்ல கவனிங்க, பகை இல்லாத இடம் கிடையாது. ஆதியாகமத்தில் பகை வந்தாச்சு. உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை என்ன செய்வேன், உண்டாக்குவேன்ட்டார். அன்றைக்கி ஆரம்பித்த அந்த பகை இந்நாள் வர முடியல. பகை இருக்க தான் செய். காயனுக்கும் ஆபேலை பார்த்தீங்கன்னா, காயன் பகையினால தான் என்ன செய்தான், அது கொன்னான். பகை இருக்கு. அப்போது யாரை பகைத்தான்? தமஸ்கு இருக்கிற இந்த ரேசோன் என்கிற விரோதியானவன் இஸ்ரவேலை ஆளுகிற சாலமோனின் ஜனங்களை பகைக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கி என்ன பகைக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களை என்ன செய்கிறாங்க, பகைக்கிறார்கள். பகையை கொடுத்து நிறைய வசனம் இருக்க தான் செய். எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க முடியாது. பகை உள்ள உலகம். பகையின் நடுவில் தேவன் விரும்புகிற அந்த அமைதியான வாழ்க்கையை வாழ பார்த்துக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25. தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில், தாவீது சோபாவில் உள்ளவளை கொன்று போடும்போது அவன் தன்னோடு சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு தலைவனான இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவை ஆண்டார்கள். ஆனா பொல்லாப்பு செய்ததல்லாமல் ரேசோன் சாலமுடைய வாழ்ந்த அரசாண்ட நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். உரலே துணிகளே லூயா. இப்போ தமஸ்குன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை சாலமன் இருந்த காலங்கள் வரையும் இருக்கு. அவன் இருந்த காலங்கள் வரை அவன் 40 வருடம் அவன் காலத்தில் சமாதானமாக தான் இருந்த காலங்கள் வரையும் அவன் விரோதித்து அந்த ஜனத்தை ரேசோன் என்கிறவன் பகைத்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அலேச்சுன்களே லூயா. இன்றைக்கி நிறைய காரியம் பார்க்குறோம். ஒருத்தருக்காக பகை உணர்வோடு வாழ்கிற ஜனம். அது தமஸ்கு இஸ்ரவேல் ஜனங்களே அந்த ரேசோன் அவன் தேவன் அறியாதவன் பகைத்தாலும் கர்த்தரை அறிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறாங்க, பகைக்கிற கூட்டங்கள் நிறைய தான் இருக்குது. ஆகவே அந்த பகை உணர்வுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. கூடுமானவரை யாரையும் நம்ம பகைச்சிடக்கூடாது. ஒரு அலேச்சுண்டலே இல்லையா. ஆனால் நம்மை பகைக்கலாம். உலகம் பகைத்தால் ஆச்சரியப்படத்தக்கவா இல்லைங்கிறார். இயேசுவை இந்த உலகம் பகைத்தது, பரிசுத்தவான்களை பகைத்தது. நம்மையும் இந்த உலகம் பகைக்கும். ஆனால் நான் மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாதா, பகைக்கூடாது. ஏராளமான வசனங்கள் இருந்தாலும் இல்லை சில வசனங்களை மாத்திரம் அதை நாம் வாசிக்க போகிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும்போது அங்கே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
சுபாவ அன்பில்லாதவர்களாயும் சுபாவ கடைசி நாள் அப்படி இருப்பாங்க. சுபாவ அன்பு இல்லாதவளாகியும் இணங்காதவளாகியும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவளாகியும் கொடுமை உள்ளவளாகியும் நல்லோரை பகைக்கிற நல்ல கவனிக்க. யாரை பகைப்பாங்களா? நல்லோரை பகைக்கிறவளாக இருப்பாங்க. அதான் நடக்குது. அது உண்மைதான். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லவர்களை பகைக்கிற காலம் தான் இந்த காலம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்து பாருங்க, பகை எங்கிருந்தோ வரும். நான் ஊழியம் கர்த்தருக்கு பிரியமாக செய்தால் பகை எங்கிருந்தா வரும். நல்லோர்களை பகை. யோசேப்பு ரொம்ப நல்லவன் தான். யோசேப்பு ரொம்ப நல்லவன். ஆனால் சகோதரர்களெல்லாம் இந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவனை பகைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு அலைச்சுங்களே லூயா. என்ன செய்தார்கள்? அந்த நல்லவனை பகைத்தார்கள். இயேசு நல்லவர் தான், பகைத்தார்கள். அப்போஸ்தலன் நல்லவர் தான், பகைத்தார். சில நேரம் நமக்கு ஒரு கேள்வி, ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே வாழ்கிறேன், யாருக்கு இடைஞ்சல் எல்லாம் இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாக, அப்போ என்ன ஏன் பகைக்கிறாங்க ஒரு கேள்வி வரும்னா, நல்லவர்களை பகைக்கிற ஒரு காலம். ஒரு அலைச்சுங்களே லூயா. ஆக தமஸ்குவில் இருந்த அந்த ராஜா ரெசோன் என்கிற ராஜா சாலமோன் இருக்கிற காலங்கள் வரையும் அவன் விரோதியாக இருந்து பகைத்தான் என்றார். இந்த உலகம் இருக்கிற வரையும் ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாகிலும் நம்மை பகைத்து கொண்டே இருக்கும். ஒரு அலைச்சுண்டலே லூயா. ஆகவே அதற்கு பகைக்கு இடம் கொடுக்கூடாது. பழைய காலத்தில் சங்கீதக்காரன் பல ஜோம் பண்ணுவான், ஆண்டவரே பகைவர்கள் பெருத்திருக்கிறார்கள், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவன் சொன்னாலும், புதிய காலத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் வாசித்து நாம் பார்ப்போம். லூக்காஸ் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்காஸ் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வர, ஒரு சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுன்னு சொல்லிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களை யாராவது பகைச்சா நீங்கள் அவளுக்கு நன்மை செய். யோசேப்பு அதை செய்தான். அவனை தன் அவங்க எல்லாரும் அவனை பகைச்சாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார், உங்களுக்கு ஜீவ ரச்சனை செய்யும்படி என்னை உயர்த்தினார். ஒன்று அழைத்துங்களேலுயா. அதற்காக என்னை முன்பாக என்னை அனுப்பினார். அப்போ அந்த பகைத்த தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாய், உதவி செய்கிறவனாய். கேளுங்க, என்ன தொழிலுன்னா மெய்ப்பனுடைய தொழில்னு கேளுங்க. எங்கே தங்குறேன்னு கோசே நாட்டு கேளுங்க. அது நல்ல ஒரு செழிப்பான தேசம். எவ்வளோ ஐடியா கொடுத்து உதவி செய்கிறவனாக இருந்தான். சிலருக்கெல்லாம் மாற்று வசனம் 5 வசனத்தை கொடுத்தான். இப்படி பகைத்தவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய், உதவி செய்கிறவனாக இருந்தான். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம். ஒரு அலேச்சன்களே லோயா. பகைப்பார்கள், பகைத்து கொண்டே இருப்பார்கள். கூடுமானவரை நம்ம அவளுக்கு நன்மை செஞ்சுட்டே இருக்கணும், உதவி செஞ்சுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களை ஆத்துமா ரட்சிப்புக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அலேச்சன்களேலுயா. ஆக தமஸ்கு அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்த இடம் தான். நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த சாலமோன் இருக்கிற காலங்கள் வரையும் அவளை பகைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தமஸ்குவில் பார்த்திங்கன்னா பெனதாத் இங்கே வாசம் பண்ணின இடம். உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எலிசாவை குறித்து எத்தனை வருஷம், 20 வாரம் எடுத்துருப்போம். அப்போ அதில் இவனை குறித்து நம்ம ஆழமான காரியங்களை நமக்கு. அப்போ தமஸ்குல அவன் வாசம் பண்ணின இடம். அதை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 15, 18, 19. அப்பொழுது ஆசா
கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களை, மீதியான எல்லா வெள்ளியையும் மீதியான எல்லா வெள்ளிகளையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களை எடுத்து ராஜானுடைய அரண்மனைகளை பொக்கிஷங்களை எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே அவன் தன் ஊழியக்காரருடைய கையிலே தமஸ்குவில் வாசமாய் இருக்கிற நல்ல கவனிங்க, தமஸ்குவிலே வாசமாய் இருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உன் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். ஒரு அலைச்சுங்களே இல்லையா? ஆனால் அவன் அனுப்பிடக்கூடாது, அவன் செய்தது தவறு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இஸ்ரவேல் தேசம் இருக்குன்னா அவங்க யுத்தம் செய்வார்கள். யுத்தத்திற்கு அவங்களால் போராட அந்த பலம் இல்லாத போது அந்நிய தேசத்தை கூப்பிடுவாங்க. அந்நிய தேசத்தை கூப்பிட்டு அவங்களோடு உடன்படிக்கை செய்வார்கள். நீங்கள் வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், வெகுமதி தரப்போகிறோம். ஒரு அலைச்சுங்களே இல்லையா? அப்படி அந்த நாளில் சில உடன்படிக்கை செய்துட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது யுத்தம் வந்தானா அவங்கள கூப்பிடும்போது யுத்தம் செய்து அவங்களை எதிர்க்கிற ஜனங்களை மேற்கொள்ளும் போது இந்த வந்த வெகுமதியை கொடுப்பது வழக்கம். ஆனால் இவன் ஆலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டான், கொடுத்தது இவனுக்கு பிரியமில்லைன்னு தெரியும். ஆக இங்கே பெனாதாத் வாசம் செய்த இடம் என்பதை அறிந்து கொள்ளு. இதே நீங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எலியாவின் நாட்களில் நடைபெறுகிற அந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் எலியா தமஸ்குக்கு போகிறான். எத்தனையோ தேவனுடைய அரிய பெரிய சாதனை செய்தவன் தான். தமஸ்குக்கு வழியாய் நீ போய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு அலைச்சுங்களேலுயா? அப்போ நிறைய பரிசுத்தவான்கள் தமஸ்குக்கு வழியாக போயிருக்கிறாங்க. ஆக எலியாவும் போய் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அசகேலையும் அவர் ராஜாவாக அபிஷேகப்படுத்தினார். ஒரு அலைச்சுங்களேலுயா? இப்படி நிறைய காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுதந்திரமாகிறதற்கு சுத்தமாகுவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய எங்க இருக்கு, தமஸ்கு நதிகளாகிய ஆப்னா பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி அதுபடி நல்லவளா என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பினார். ஒரு அலைச்சுங்களே லூயா? நல்ல கவனிங்க, 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சிறை பிடித்து போன இடத்துல ஒரு சிறியப்பன் நாகமான் குஷ்டரோகமாக இருந்தார். அவனுக்கு சொல்கிறாரு, எங்கள் இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், எலிசா இருக்கிறார், அவர்கிட்ட போனால் உங்களுக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கும். ஒரு அலைச்சுங்களே லூயா? அன்னைக்கு சொல்லி விடும்போது வெகுமதியெல்லாம் கொண்டு போனால் வெகுமதி வாங்கலை. அவன் முற்றத்திலே வரும்போது எலிசா சொல்லிட்டான், நீ யோர்தானில் போய் 7 தடவை என்ன செய்ய சாதனை பண்ண. ஒரு அலைச்சுங்களே லூயா? அப்போ தான் சொல்கிறாரு, தமஸ்குலில் இல்லாத தண்ணியா, தமஸ்குல இதை காட்டிலும் சுத்தமான அப்னா பர்பான் என்கிற தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்க, அதை காட்டிலும் தண்ணீர் விசேஷமா அப்படின்னு கடும் உக்கரம் கொண்டா அந்த வேலைக்காரன் என்னையா சொன்னார், என்னதை சொன்னார், சாதாரண விஷயந்தானே, நீங்கள் செய்யுங்கன்னு என்று செய்யும்போது
அந்த யோர்தானில் அவன் 7 தரம் முங்கும் போது குஷ்டரோகம் நீங்கினது. ஒரு அலை சொல்லலே லூயா. தமஸ்குல இருக்கிற வரைக்கும் குஷ்டரோகம் தான், ஆனால் யோர்தானில் முங்கும் போது குஷ்டரோகம் நீங்கினது. அப்போ ஏன் அவங்க ஊரில் தண்ணீர் அது செய்யலைன்னா, சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்தால் தான் விடுதலை. ஒரு அலை சொல்களே லூயா. சத்தமாக சொல்களே லூயா. அப்போது எல்லாருனாலும் அது செய்ய முடியாது. இதே போல் தண்ணி அங்கே இருக்கத்தான் செய்யுது. அது நல்ல தண்ணிங்கிறான். ஆனாலும் வர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த வியாதிகள் முற்றிலும் நீங்கும். ஒரு அலை சொல்லலே அல்லையா. அவன் 7 தரம் முங்கி நான் சிறு குழந்தை போல சரீரமாய் சந்தோஷமாய் கடந்து போனான். ஆக தமஸ்குல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தான், அவளும் சிறையிருப்பில் தான் போனான். பணிவிடை செய்கிறவளாக இருந்தாள். அவள் தைரியத்தோடு அந்த செய்தியை சொன்னான். அவனும் கடந்து போய் உக்கரங்கோகம் கொண்டாலும் தன்னை தாழ்த்தினான். இந்த வேலைக்காரி சொன்னதை கேட்டான். 6 தரம் பார்த்துருப்பான். 7ஆவது தரம் மூங்கும் போது ஒன்று இல்லாமல் அற்புதங்கள் ஒரு அலை சொல்லலே இல்லையா. ஆக இது ஒரு ஞானஸ்தான சத்தியத்தை காட்கிற இடம்தான் இந்த இடம். தமஸ்குவில் இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக தமஸ்குவில் இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. எலிசாவும் இங்கே இருந்திருக்கிறான். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத், நல்ல கவனிங்க, ஒரு சம்பவம் நடக்குது. சீரியாவின் ராஜாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குக்கு வந்தான். ஒரு அலைச்சுங்களே இல்லையா. எல்லாம் பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கத்தான் சரி. எலிசாவும் தமஸ்குக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி அசகேலை நோக்கி நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு, நல்ல எலியா காணிக்கை வாங்கல, எலிசா காணிக்கை வாங்கினான். ஒரு அலைச்சுங்களே லூயா. எலியா ஏன் வாங்கலைன்னா அவன் பெருமை பிடிச்சவன், உக்கரம் கோபம் கொண்டான்ல பார்த்தீங்கன்னா. அப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, பணம் கொடுத்தா வியாதி சுகமாகும் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம காணிக்கை வாங்கக்கூடாது. அதை வைத்து ஒரு ஊழியனையோ அதை அடிமைப்படுத்தணுன்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அறிந்து வாங்கக்கூடாது. ஆக எலிசாவுக்கு இவன் கொடுத்து விடுறான். வாசிச்சு பாருங்க. ராஜா ஆசகேலை நோக்கி நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், தேவனுடைய மனுஷன் அவங்க எல்லாம் தெரியுது, தேவ மனுஷனை தெரியுது, தேவ மனுஷன் காணிக்கை கொடுக்குங்கிறது தெரியுது. எதிர்கொண்டு போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பானோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும், நல்ல கவனிங்க, அங்க இருக்கிற சும்மா ஏனாதான எல்லா உச்சிதங்களையும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கைங்கிறது 40 ஒட்டங்களிலும் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு போய், ஒரு அலைச்சுங்களே மற்ற காரணம் பார்ப்போம். அப்போ எடுத்துக்கொண்டு போய் இந்த வியாதியிலிருந்து நான் பிழைப்பேனோ சுகமாவேனோ. 40 ஒட்டகத்தினுடைய காணிக்கை எவ்வளோ இருக்கும், உச்சிதம் விசேஷித்த காணிக்கை. எலியா வாங்குற எலிசா என்ன செய்கிறான், கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அப்போ எலிசா பதில் சொல்கிறேன், வியாதி சுகமாகுமா? வியாதி சுகமாகும். ஒரு அலைச்சுங்களே லூயா. வியாதி சுகமாகும், ஆனால் நீ மரித்து போவி. ஏன்னா எந்த டாக்டர் வியாதி சரியான மரணம் இருக்காது. ஆனால் எலிசா தைரியமாக சொல்கிற 40 ஒட்டங்களில் காணிக்க வந்தாலும், அதை வெகுமதி தன்னை தேடி வந்தாலும் வியாதி சுகம் உண்டாகும். அந்த ராஜா உயிரோடு இருக்க மாட்டார், மரித்து போவார் என்று அந்த பெனாதாத்துக்கு சொல்லி விடுகிறபடியே கர்த்தர் செய்தார். ஒரு அலைச்சுங்களே லூயா.
ஆக தமஸ்குவில் இருக்கிற அந்த ராஜான் வியாதி மாறினாலும் அவன் வெகுமதி கொடுத்தாலும் அங்கே இருக்கிற தமஸ்குவில் போயிருக்கிற அது எலிசா தேவனுடைய வார்த்தைகளை சரியாக சொல்லி முடித்தான். ஒரு அலேச்சுங்களே லூயா. அப்போ நிறைய பேர் பழைய ஏற்பாடு காலத்தில் அங்கே பரிசுத்தவான்கள் அங்கே போய் இருக்கிறதே நமக்கு நல்லா தெரியும். இப்போ சீக்கிரமாக சில காரியங்களை நம்ம முடிச்சிடலாம். அதாவது இனி அதன் பின்காலத்தில் யூரோபியாவின் நாட்களிலே இஸ்ரவேலுடைய இந்த தமஸ்கு சேர்க்கப்பட்டது. ஒரு அலேச்சுங்களே லூயா. இப்போ கடைசி என்ன ஆகிட்டாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி தமஸ்கு போல் இருக்கிற ஜனங்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்கிறாரா? சேர்த்து கொள்கிறார். ஒரு அலேச்சுங்களே லூயா. அப்போ சேர்த்து கொள்ளும் போது அவர் தம்முடைய ஜனமாய் மாறிவிடுவார். ஆக இந்த எரோமியன் காலங்களிலே அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஒரு அலேச்சுங்களே லூயா. அதை நீங்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 14:28. யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இருக்கு. ஒரு அலேச்சுங்களே லூயா. இப்போ தமஸ்கு இப்போ எங்கே ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டார். ஆக அப்படின்னா அவர்களும் தேவனை அறிந்து கொண்டார்கள். அலேச்சுங்களே லூயா. அப்போ நம்மோடு அநேகர் சேர்க்கப்படணும். நான் மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்கள் பகைக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மோடு சேர்ந்து கொண்டு இயேசு அவளுக்காக மரித்தார், அவளுக்காக ரத்தம் சிந்தினார், அவளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அறிந்து அவர்களும் அவரோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படி நம்ம எப்போதும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு அலேச்சுங்களே லூயா. பைபிள் இருக்கு இல்லையா? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருவை அவனிடத்தில் சமாதானமாய் கொண்டு வரவர். அலேச்சுங்களே லூயா. அதுதான் இங்கே நடந்துச்சு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவத்தை மாத்திரம், நிறைய காரியம் இருக்குது, ஒரு சம்பவத்தை மாத்திரம் அது முடிஞ்சான்னு பார்ப்போம். இந்த தமஸ்குவில் புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே இருப்பாங்க. அனனியா இருப்பான், அப்போஸ்தலர் அங்கே இருப்பாங்க. அப்போ தான் இந்த சவுல் தமஸ்குவில் இருக்கிற பரிசுத்தவான்களை கொலை செய்வதற்காக, அவரை சிறைகளை அடைப்பதற்காக தமஸ்குக்கு போகிற வழி. ஒரு அலேச்சுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. இவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கு. பவுலுடைய சந்திப்பு தமஸ்கு போகிற வழி தான். சவுலுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் தமஸ்குவில் இருந்தான் ஆரம்பித்தது. ஒரு அலேச்சுங்களே லூயா. அப்போ அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1, 2, 3 வசனத்தை. இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி நல்ல கவனிங்க. அவன் சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தார் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஒரு அலேச்சுங்களே லூயா. இப்போ தமஸ்குல என்ன இருக்குது? ஜெப ஆலயம் இருக்கிறது. அலேச்சுங்களே லூயா. இப்படியே ஆண்டவர் மாத்திரார் பாருங்களா. ஜெபம் ஆலயம் இருக்குது. அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை, அங்கே இருக்கிற பரிசுத்த ஸ்திரீகளை சிறைப்பிடித்து அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவன் தான் சவுல். ஒரு அலேச்சுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, தமஸ்கு பக்கத்தில் வந்துட்டான், அந்த எல்லைகளுக்காக வந்துட்டான். சமீபத்த போது சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிற என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதுக்கு ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதுக்கு சொல்லிட்டார், நான் கர்த்தரப்பா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே நான் என்ன செய்ய சித்தம். இந்த ஊழிய ஆரம்பம் அங்கே தான். ஊழிய செயல்களுக்கு எதிர்ப்பு அங்கே முடிய போகுது. அவனுடைய எதிர்ப்பின் அலைகள் தேவன் சந்திக்கிற இடம் அந்த வழி தான். இப்போ தமஸ்குக்கு போகும்போது ஜெபிக்கிறவனாய் கடந்து போனான். ஒரு அலை துண்டலேலுயா பவுலாய் கடந்து போனான். அப்போஸ்தலனாய் கடந்து போனான். எவ்வளோ பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார். அங்கே ஏராளமான ஜெப ஆலயங்கள் இருக்கிறது. அப்போ அந்த தமஸ்கு போகிற வழிதான் சவுலை சந்தித்த இடம். சவுலுடைய ஊழியம் ஆரம்பம் தமஸ்குவில் தான் ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக எல்லா மிஷனரி ஊழியங்களையும் செய்து முடிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். ஆக இந்த தமஸ்குல இவ்வளோ பெரிய காரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, 8ஆம் வசனத்தை வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவனையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார். பார்த்தீங்களா, தமஸ்குக்கு கூட்டி கொண்டு போனான். போகும்போது எப்படி போனான்? பயங்கரமாக போனான். ஆண்டுடைய வல்லமை சந்தித்த உடனே தரையில் விழுந்து போனான். அவனை கையிலாக கொடுத்து அவன் போக வேண்டிய இடம்தான், அது வித்தியாசமாக கொண்டு போனாங்க. தமஸ்குக்கு அவனை கொண்டு போனார்கள். 10ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய். அடுத்த 10ஆம் வசனத்தை வாசிப்பான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். பார்த்தீங்களா, இப்போ அங்கே யார் இருக்கிறார்? அனனியா என்கிற சீஷன் இருக்கு. பழைய பேட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, புதிய பேட்டு பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்க? அங்கு இருக்கிறாங்க. அவர்களை, பரிசுத்தவான்களை, சீசர்களை சிறைப்பிடித்து காவல் வைக்கும்போது தான் அங்கே போனான். கர்த்தர் அவனை தொட்டு ரட்சித்தார். ஒரு அலைய சொன்னலையா, யாரும் நம்பலை. அந்த அளவுக்கு தேவன் சவுலுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். 19ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து. அப்போ சீசர்கள் அங்கே இருக்கிறார், ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்பல. இப்போ சொல்கிறார், அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாப்பா. இப்படி இருந்தவன் ஆக சீசர்களோடு சேர்ந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆக தமஸ்கு இஸ்ரவேலோடு சேர்ந்ததை போல அந்த ஜனத்துக்கு எதிராக தான் திருமுகளை வாங்கி போனான். கர்த்தர் அவனை சந்தித்தான். இப்போ அங்கே சீசலோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 5-6 வாசி பாருங்க. 22. அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும், அதில் பிரதான ஆசாரியர் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கும் தண்டிக்கும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியா வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்து நான் என்ன செய்தேன்? விழுந்தேன். சொல்றார், அவனே சொல்றான். அங்கே கர்த்தர் சொன்னார். இப்போ இவனே சொல்ற, என்னை சந்தித்தாரப்பா, பேரொளி அப்படிங்கிறார். அப்படி தேவன் அந்த சந்தித்த இடம்தான் தமஸ்கு போகிற அந்த வழி. அதே அப்புறம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்
12ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நான் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. ஒரு அலைச்சுங்களே லூயா, நீ அங்கதான் போறேன். ஒரு வேலை சந்திச்சனால வேற எங்கேயும் போயிடக்கூடாதுல்ல. நீ தமஸ்கு நீ வந்தா இல்லையா, தமஸ்குக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ பவுலுடைய ஊழியம் எங்கே தான் ஆரம்பிச்சுச்சுன்னா தமஸ்குவிலே ஆரம்பமானது. ஒரு அலைச்சுங்களே லூயா, சந்திப்பு வழியில் தமஸ்குவிலே கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும். போ, நீ என்னென்ன செய்யணுமோ எல்லாம் உனக்கு அந்நியவழி சொல்லப்படும் என்று கர்த்தர் தமஸ்குவுக்கு பவுலை கர்த்தர் அனுப்பினார். அவ்விதமாக ஊழியத்தை செய்து முடித்தார். கடைசி ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26:20 வாசித்து நாம் முடிப்போம். 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஒரு அலேச்சன்களே லூயா, இவன் மனம் திரும்பாமல் இருந்தால் மனம் திரும்பினபடி எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஏற்றுக்கிறீர்கள். எருசலேம், யூதியா, சமரியா எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் மனம் திரும்பணும். என்னை போல் நீங்கள் இருக்கக்கூடாது, என்னை போல் நீங்கள் மாறணும். அதுக்கேற்ற கிரிகளை கனி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊழியத்தை செய்து முடித்தவனாக இருந்தார். ஒரு அலேச்சன்களே லூயா. ஆக தமஸ்கு என்று சொன்னால் எத்தனையோ காரியத்தை நமக்கு நிறைய இருக்குது. நான் முடிச்சிடுறேன். ஆக இத்தனை காரியத்தை, இத்தனை ஆசீர்வாதத்தை, இத்தனை காரியங்களை தேவன் வைத்து தான் நம்மை நடத்துகிறார். ஆக இருந்த வண்ணமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அங்கே முதலாவதாக அது மெல்லிய சணல் நூல் துணியை நெய்கிறவன் என்று சொல்லப்பட்டது. ஆசாரியன் உடுத்துகிற, இயேசுவே உடுத்துகிற, நியாயபதியின் கால சிம்சன் மேல் இறங்கும் போது எத்தனை பேர் கட்டானாலும் சாதாரண சணல் நூல் போல அக்னிக்கு பொறுக்கி நிற்காம சாம்பலாகி போனதை போல கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே இறங்கும்போது, ஆவியான இறங்கும்போது எந்த கட்டு நிற்காது. ஆரம்பத்தில் அது பகைத்த இடம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்த இடம்தான் அந்த இடம். கடைசியாக சவுலை சந்தித்து ஊழியத்தை ஆரம்பித்த இடம். இன்றைக்கு நம்ம முற்றிலுமாக அனுபவப்படும் ஒரு அமைதியான இடம். ஆண்டவரே, இத்தனை சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்களை பகைக்கிறவர்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து அவர்களையும் பக்கம் இழுத்து வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் கத்தனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்படியே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தேவ வல்லமை இறங்கும் போது எந்த கட்டு நிற்காது. அது சாம்பலாய் போய்விடும். எந்த கட்டானா நீங்கள் நினைக்கிற எந்த கட்டானா ஆவியாண்டு இறங்கி வரும்போது ரீபா பாபா சந்தாபாரா க்ளோரி கத்தர் எங்கேயோ கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கட்டுகள் சாம்பலாக போவதற்காக நன்றி தகப்பனே. இதை கேட்கிற அநேகருக்குள்ள கட்டை நீ உடைத்து கொண்டு இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். தமஸ்குவை குறித்த அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்து கேட்கிற ஜனங்களை இன்னும் தாகத்தோடு இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.